சபை என்பது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் விசாரிக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன குறைவுபடுகிறார்களோ அந்த குறையை நிறைவு செய்வதற்கு நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். அதைத்தான் வேதமும் சொல்லுகிறது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆண்டவருடைய பிரமாணம் என்ன அப்படின்னா, ஒருவர் கஷ்டத்தை ஒருவர் சுமந்து நம்ம கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணும். பிலிப்பியரில் எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்தவங்க அப்படின்னாலே தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நாடுவானாக. நம்ம சபையில் 50 பேர் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம 50 பேரும் நமக்காக அல்ல, மீதி 49 பேர் எப்படி சந்தோஷமாக சமாதானமாக ஆசீர்வாதமாக வாழலாம் என்பதை குறித்து சிந்திக்கணும். இதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். இன்னைக்கு இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்கிறோமா?